இது வந்து ரெட்டாக இருக்கிறது ஃபுட்டிங் ஸ்லாப், இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து காலம். இந்த காலமில் லோடு அப்ளை ஆகுது, இந்த ஃபுட்டிங் ஸ்லாப் வழியாக பாட்டம் மோஸ்டில் இருக்கக்கூடிய சாயலுக்கு லோடு போகுது. கால் எப்படி இருக்குது பாருங்கள், இது மாதிரி தான் மடியினோட கால். இதில் வந்து மேலேருந்து வெர்டிக்கல் லோடு வருது, இந்த லோடு வந்து இந்த பாதத்து வழியாக பூமிக்கு லோடு போகுது. இதே பிரின்சிபல் தான் அதுவும் நடக்குது. இதில் பாருங்கள், இந்த காலம் வந்து ஃபுட்டிங்கோட சென்டரில் இருக்குது. பட் அந்த இதில் பாருங்கள், கால் வந்து ஒரு ஓரமாக இருக்குது. ஏன்னா அந்த ஓரமாக இருக்கிறதுக்கு ரீசன் வந்து மேலிருந்து வர லோடு வந்து வெர்டிக்கல் லோடு மட்டும் வர்றதில்ல, முன்னால் சாயிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அது எப்படின்னு பாருங்கள். இது பாருங்க, இது ஒரு பில்டிங்கு. இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய 4 காலம் வந்து இந்த டியூ டு மேலே வரக்கூடிய 4 ஃப்ளோர்லையும் வரக்கூடிய லோடுனால இந்த காலத்தில் வரக்கூடிய லோடு வெர்டிக்கலாக மட்டும் வர்றதில்ல, ரைட் சைடில் அப்படி கமர்ற மாதிரி. அதாவது there is a tendency for turning to the right side. That tendency for turning to the right side is called the bending moment. இப்படி ஒரு பெண்டிங் வருது, பிளஸ் ஒரு வெர்டிக்கல் லோடு வருது. இந்த வெர்டிகல் ரைட் சைட் பெண்டிங் அண்ட் வெர்டிகல், இது ரெண்டுத்தையும் பாருங்க. பை இட்செல்ஃப் இது இந்த ஸ்லாப் வந்து கொஞ்சம் இந்த காலத்தை வந்து லெஃப்ட் சைடில் லைட்டாக நகர்த்தி வச்சிருக்கிறதுனால இந்த ஃபுட்டிங் வந்து நல்லா அதிகமாக லோடு எடுத்துக்கும். இந்த பிரின்சிபல் தான் இந்த டிசைன் ஆஃப் ஃபுட்டிங் வித் ஹெவி மொமெண்ட், ஹெவி பெண்டிங் மொமெண்ட் இருக்கக்கூடிய காலமோட ஃபுட்டிங் எப்படி டிசைன் பண்ணுறதுங்கிறது இந்த பேசிக் பிரின்சிபல் வச்சு தான் டிசைன் பண்ணுறாங்க.